Good morning, dear students. You are watching Edistar KG2 English. இப்போ இங்கிலீஷில் நம்ம என்னென்ன படிச்சுட்ருக்கோம், 3 letter words ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சேம் டைம் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், சென்டென்சஸ் படிச்சுட்ருக்கோம் இல்லையா. லாஸ்ட் வீடியோவில் திஸ் தேட் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். ஒரு குயிக் ரிவ்யூ பார்த்துடலாம். திஸ் எப்போ யூஸ் பண்ணணும்னா, ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு நியர்பையில் இருக்குது, நம்ம டச் பண்ணுற தூரத்தில் இருக்குது அப்படின்னா அதுக்கு திஸ் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஃபாரவேல இருக்குது ஒரே ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு அனிமல், ஒரு பாய், எதுவாக வேணா இருக்கலாம் இருக்குது, அதை பற்றி மென்ஷன் பண்ணுறப்போ நம்ம THAT தேட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? வாங்க இன்றைக்கி லெசன் போயிடலாம். இப்போது இங்கே ஒரு பாய் இருக்கான் இல்லையா, பாய் சுற்றி கொஞ்சம் திங்ஸ் இருக்குது. என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். பேக்ஸ், நட்ஸ், ஃபிக்ஸ், ஜக்ஸ், அப்புறம் டாப்ஸ். ஓகேவா? இதெல்லாம் அந்த பாய்க்கு எங்கேம்மா இருக்குது? நியர்பையில் இருக்கா, ஃபாரவேல இருக்கா? நியர்பையில் இருக்குது இல்லையா, அந்த பாயால் டச் பண்ண முடியும். அப்போது இது 1 இருக்கா, மோர் தென் 1 இருக்கா? 1 இருக்கா, மோர் தென் 1 இருக்கா? எவ்வளோ இருக்குது? மோர் தென் 1 அப்படின்னா 1 விட அதிகமாக இருக்குது. இப்போது இதை சொல்கிறப்போ நம்ம என்ன வேர்ட் யூஸ் பண்ணணும்னா பார்க்கலாமா? இப்போ என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். பேக்ஸ், நட்ஸ், ஃபிக்ஸ், டாப்ஸ், ஜக்ஸ். இது எல்லாம் மோர் தென் 1 இருக்குது. அந்த பாய்க்கு நியர்பையில் இருக்குது. அந்த பாய்க்கு எங்கேம்மா இருக்குது? நியர்பையில் இருக்குது. அப்போது என்ன வேர்டு யூஸ் பண்ணணும் இதுக்கு? தீஸ். THESE. தீஸ். தீஸ் எப்போம்மா யூஸ் பண்ணணும்? கொஞ்சம் திங்ஸ் நமக்கு நியர்பையில், நம்ம டச் பண்ணுற தூரத்தில் இருக்கும். மோர் தென் 1 இருக்கும், நிறைய திங்ஸ் இருக்கும் இல்லையா. அப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? தீஸ் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? கேன்ஸ். THESE. தீஸ். ப்ளூரல்னால் நம்ம என்ன போடணும்? ARERCANS. கேன்ஸ். இது ப்ளூரலில் இருக்குது, அதனால் நம்ம இங்கே என்ன சேர்த்துருக்கோம்? ஆர் சேர்த்துருக்கோம். இங்கே தீஸ். ஓகேவா? இப்படி தான் இந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். நமக்கு நியர்பையில் இருக்கிற திங்ஸ் மோர் தேன் 1 இருந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? THESE. தீஸ். ARERCANS. கேன்ஸ். ஓகே. See the next picture. Spots. என்னதுமா? பார்ட்ஸ். ஓகே. அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் சொல்லுங்கள்? THESE. these. ARERPOTS. parts. These are parts. இன்னொரு வாட்டி சொல்லுங்கள். நமக்கு நியர்பையில் இருக்கிற திங்ஸ் மோர் தென் 1 நிறையா இருக்கிறத நம்ம எப்படி சென்டென்ஸில் எழுதுவோம்? THESE. these. ARERPOTS. parts. ஓகே. லாஸ்ட்டில் என்ன இருக்குது பாருங்கள். லாஸ்ட்டில் என்ன இருக்காங்க? யாரெல்லாம் இருக்காங்க? பாய்ஸ் இருக்காங்க. பாய்ஸ் எப்படிமா இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, மோர் தென் 1 இருக்காங்க. அப்போது அவங்கள சொல்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? THESE. these. ARERBOYS. பாய்ஸ். இங்கே எஸ் வருது, பாய்ஸில் எஸ் வருது இல்லையா, அப்போ இது ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது. அப்போது ARER தான் எழுதணும் அதுக்கு முன்னாடி. ஓகேவாம்மா? நம்ம படிச்சிருக்கோம்ல ஈசாரில், அதே மாதிரி தான். ARER பாய்ஸ். ஸோ இன்னொரு வாட்டி பாருங்கள். நமக்கு நியர்பையில் இருக்கிற மோர் தென் 1 பாய்ஸை பற்றி சொல்கிறப்போ THESE. these. ARERBOYS. boys. These are boys.
இப்போது இந்த பாய் பக்கத்தில் கொஞ்சம் திங்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் ஒரு தடவை சொல்லிடலாமா? These are bags. These are nuts. These are jugs. கீழே உள்ள ரெண்டு, these are tops. These are figs. Figsனா அது ஒரு ஃப்ரூட், சரியாமா? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு நியர்பையில் இருக்கிற மோர் தென் ஒன் திங்ஸை பற்றி ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? THESE. தீஸ் அதோட சேர்த்து என்ன வரும்? ARER. அப்புறம் அந்த ஆப்ஜெக்டோட நேம் எழுதி அதில் எஸ் ஆட் பண்ணணும். ஓகேவாம்மா? குட். நெக்ஸ்ட், இப்போது இந்த பாய் இருக்கான். இந்த பாயில் கொஞ்சம் திங்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குது பாருங்கள். ஜெட்ஸ், பெட்ஸ், ரேட்ஸ், புக்ஸ், அப்புறம் நெட்ஸ். ஓகேவா? இதெல்லாம் இருக்குது. இது எல்லாம் இன்னொரு வாட்டி பாருங்கள். என்ன இருக்குது? ஜெட்ஸ், பெட்ஸ், ரேட்ஸ், புக்ஸ், அதுக்கப்புறம் நெட்ஸ், இதெல்லாம் இருக்குது. இது இந்த பாய்க்கு நியர்பையில் இருக்கா, ஃபார் அவேல இருக்கா? எங்கே இருக்குது? வெரி குட், ஃபார் அவேல இருக்குது இல்லையா? அந்த பாயை விட தூரமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? THOSE, தோஸ். என்னம்மா யூஸ் பண்ணணும்? THOSE, தோஸ். நமக்கு தூரமாக இருக்கிற மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கிறத நம்ம சென்டென்ஸில் எப்படி சொல்லணும்? என்ன வேர்டு வச்சு யூஸ் பண்ணணும்? THOSE, தோஸ். ARERJUGS, jugs. Those are jugs. அது தூரமாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் ஆரோ மார்க் போட்டிருக்காங்க. இப்போது இங்கே அந்த நேமில் எஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ஆர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? THOSE, தோஸ். ARERJUGS, jugs. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பிக்சர்ஸ் இருக்குது? டாக்ஸ். ரீட் பண்ணுங்க பார்க்கலாம். THOSE, those. ARERDOGS, dogs. Those are dogs. மறுபடியும் சொல்லுங்க. THOSE, those. ARERDOGS, dogs. ஓகே, லாஸ்ட் ஒன் பாருங்கள். என்ன பிக்சர் இருக்காங்க? வேன்ஸ். அங்கே என்னமா இருக்குது? வேன்ஸ். ஸோ சொல்லுங்கள். THOSE, those. ARERVANS, vans. Those are vans. ஓகே, இதை ஒரு தடவை பார்க்கலாம். Those are jets. Those are beds. Those are rats. Those are books. Those are nets. Very good. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ ஃபஸ்ட் பிக்சர் என்னமா இருக்குது? ஹென்ஸ். ஸோ நியர்பையில் இருக்குது. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? மோர் தென் ஒன் இருக்குது. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? THESE, these. ARERHENS, hens. வெரி குட். இப்போ கார்ஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஃபார் அவேல இருக்குது இல்லையா? ஆரோ மார்க் போட்டு காட்டியிருக்காங்க. அப்போ என்ன யூஸ் பண்ணணும்? THOSE, those. ARERCARS, cars. Those are cars. வெரி குட். அதுக்கு கீழே பாருங்கள். அது என்ன பிக்சருமா? பெக்ஸ். பெக்ஸ்னால் என்னது? இந்த துணிக்கெல்லாம் கிளிப் போடுவோம்ல, அந்த கிளிப்ஸ் தான். ஸோ அதுவும் எப்படி இருக்குது? ஃபார் அவேல இருக்குது. அதை எப்படி சொல்லணும்? அதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணணும்? THOSE, those. ARERPEGS, pegs. Those are pegs. Very good. நெக்ஸ்ட் பிக்சர்ஸ் பாருங்கள். பன்ஸ்.
இல்லையா? பன்ஸ் எங்கே இருக்குது? நமக்கு நியர்பையில் இருக்குது இல்லையா? நமக்கு நியர்பையில் மோர் தென் ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம என்ன ஆரம்பிக்கணும்? சென்டென்ஸ் எப்படி ஆரம்பிக்கணும்? THESE these. ARERBUNS buns. Very good. Once again. THESE these. ARERBUNS buns. Very good. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாமா? ஓகே, இன்றைக்கி என்ன எழுத போகிறோம்? AN 3 லெட்டர் வேர்ட்ஸ் எழுத போகிறோம் இல்லையா? AN 3 லெட்டர் வேர்ட்ஸ் எழுத போகிறோம். அதுக்கு உங்களோட இங்கிலீஷ் நோட் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 3 லைன்ஸ் ட்ரா பண்ணி 4ஆக டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் டேட் எழுதிருங்க லெஃப்ட் கார்னரில். இப்போது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். AN 3 லெட்டர் வேர்ட்ஸ் எழுதலாம். உங்களுக்கு ஏற்கனவே கர்சிவ் ஸ்மால் லெட்டர்ஸ் தெரியுங்கிறதுனால மேம் எப்படி எழுதுறதுன்னு சொல்லலை. வேர்ட்ஸ் மட்டும் எப்படி எழுதுறதுன்னு பார்த்துக்கோங்க. FA எழுதுகிறப்ப மறக்காமல் சொல்லிகிட்டே எழுதுங்க. N ஃபேன். FAN ஃபேன். நெக்ஸ்ட் FAN ஃபேன். வெரி குட். நீங்கள் எல்லாருமே ரொம்ப அழகாக எழுதியிருக்கீங்க. ஆனால் எழுதுகிறப்போ மறக்காமல் சொல்லிகிட்டே எழுதுங்க. ஓகேவாம்மா? சொல்லிகிட்டே எழுதினீங்கன்னா தான் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் MAN மேன். வெரி குட். நெக்ஸ்ட் எழுதி முடிக்கிற வரைக்கும் கையை எடுக்காமல் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக வரும். நிதானமாக எழுதுங்க, சொல்லிகிட்டே எழுதுங்க. MAN மேன். குட். நெக்ஸ்ட் CAN can. Good. Next CAN can. Very good. அடுத்து பாருங்க. VAN van. VAN van. Very good. AN 3 letter words. FAN fan. MAN man. CAN can. VAN van. Very good. Students, நீங்கள் ரொம்ப உங்கள் ஹோம்ஒர்க் எல்லாம் மேம் ரெகுலராக செக் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் சூப்பர்பாக எழுதியிருக்கீங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் அந்த எழுத்துக்கள் இன்னும் சரியாக வரலை. அந்த ஜாயினிங் லெட்டர்ஸ் மீன்ஸ் கர்சிவில் எழுதுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுறீங்க. பரவாயில்ல, கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக எழுதிடுவீங்க. ஆனால் தனித்தனியாக எழுத வேண்டாம். கர்சிவ் லெட்டர்ஸை வந்து சேர்த்து ஒரு வேர்டாக ஃபார்ம் பண்ணி எழுத ட்ரை பண்ணுங்கள். அப்போது நம்ம தனித்தனியாக எழுதிட்டே இருந்தோன்னா அடுத்து நம்ம வேர்ட்ஸ் எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் முதலையேமு ஜாயின் பண்ணியே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 21. இதில் அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், அந்த டாட்டட் லைன்ஸில் ட்ரேஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா அது ஓப்பன் லெட்டர்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே உள்ள லைனில் கர்சிவில் மேம் எழுதியிருக்கேன், அதே மாதிரி பார்த்து எழுதிடுங்க. கீழே வந்து மேட்சிங் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பக்கத்தில் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வேர்ட்ஸை ரீட் பண்ணி கரெக்டான பிக்சரோட மேட்ச் பண்ணணும். ஓகேவா? அதில் பேன் மட்டும் நம்ம படிக்காத வேர்டு.
பேன் இதில் இல்லை. மற்ற பேனும் ரேனும் நம்ம படிக்கல, அது பார்த்துக்கோங்க. RAN ரேன், PAN பேன். பேன்னா நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அது ரேன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் ரன் பண்ணுவீங்க இல்லையா, அதுதான். ஓகேவா? அந்த 2 வேர்ட் மட்டும் நியூவாக இருக்குது. அம்மாவை ரீட் பண்ண சொல்லி கரெக்டாக மேட்ச் பண்ணிடுங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஓகே டியர் பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஒர்க் முடித்ததுக்கு அப்புறம் அதை ஒரு ஸ்னாப் எடுத்து edustar.kg@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு மறக்காமல் சென்ட் பண்ணிவிடுங்க. நான் ஹோம்ஒர்க்கெல்லாம் ரெகுலராக செக் பண்ணிகிட்ருக்கேன். எல்லோரும் ரொம்ப எஃபர்ட் கொடுத்துருக்கீங்க, நல்லா கைட் பண்ணியிருக்கீங்க பிள்ளைங்களை. நிறைய பேர் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, அவங்க எழுதுகிறப்போ அந்த வேர்ட்ஸை சொல்லிகிட்டே ஸ்பெல்லிங் சொல்லி அந்த வேர்ட் சொல்லி எழுதுகிறாங்களான்னு மட்டும் செக் பண்ணுங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்களுக்கு அந்த புதுசாக வேர்ட்ஸ் படிக்கிறதுனால அது மறக்காமல் இருக்கும். தேங்க்யூ பேரண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தட்ஸ் ஆல் ஃபார் த டே. டேக் கேர் அண்ட் பி சேஃப். வீட்லேயே இருங்க, பத்திரமா இருங்க. வெளியில் போகிறப்போ கண்டிப்பாக மாஸ்க் போட்டுட்டு போங்க. சேஃபாக டிஸ்டன்ஸில் இருங்க. மற்றவங்க பக்கத்தில் போய் நிற்காமல் டிஸ்டன்ஸில் இருங்க. அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.